Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் காய்கறி கெட்டு போச்சுன்னா அதை தூக்கி போடுவோம். அப்படி அதை தூக்கி போடாமல் அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம காய்கறி வாங்கிட்டு வரும்போது தக்காளி மற்ற காய்களோட நசுங்கி இந்த மாதிரி அடிபட்டு அழுக ஆரம்பிச்சிடும். அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பாதியாவோ இல்லை ரவுண்டாவோ கட் பண்ணி அதோட விதைகள் வெளியே தெரியிற மாதிரி மண்ணில் வச்சு இந்த மாதிரி மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது செடியாக முளைச்சி வரும். நமக்கு காய்கறி வேஸ்ட் ஆகாத மாதிரி ஆச்சு, புது செடி வந்த மாதிரியும் ஆச்சு. அதே போல தாங்க வெங்காயமும். வெங்காயம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது காஞ்சி இந்த மாதிரி முளைப்பு வர ஆரம்பிச்சிடும். இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான். இதை தூக்கி போடாமல் இதையும் மண்ணில் நம்ம நெட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இது அழகாக முளைச்சி வரும். பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ முளைச்சி வந்திருக்குன்ட்டு. இது நம்ம வெங்காயமாக யூஸ் பண்ணலன்னா கூட வெங்காயத்தாளாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் இது ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு எடுத்துக்குவேங்க. இந்த வெங்காய செடிக்கு அதிக தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப அதில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் காய்கறி விலையை கேட்டாவே ரொம்ப பயமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்ம நிறைய பணத்தை சேவ் பண்ணலாம். பாருங்க, தக்காளி செடி எவ்வளோ அழகாக முளைச்சி வந்துருச்சுன்ட்டு. இதை இப்படியே இதே பாட்டில் வைக்காம இதை வேற பாட்டில் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் அது நல்லா வளரும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஏதோ ஒரு செடிக்கு பக்கத்தில் நம்ம வச்சுட்டோம்னா அது நல்லா வந்தோன்னா வேற பாட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, வெங்காயமும் எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்குன்ட்டு பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல. அடுத்து நான் ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம புதினா யூஸ் பண்ணிட்டு அந்த தண்டை தூக்கி போடுவோம் இல்லையா, அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி தண்ணியில் அதை வச்சுட்டோம்னா அது நல்லா வளர்ந்து வரும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற தண்டு தான் அதில் எவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இதை எடுத்து நம்ம நல்லா வெயில் படுற இடத்துல வச்சிடலாம். பாருங்கள், இது எவ்வளோ நல்லா வளர்ந்து வந்திருக்குன்ட்டு. நான் கிச்சன்லேயே நல்லா வெயில் படுற இடமா ஜன்னல்கிட்ட வச்சிட்டேன். அதனால இது நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இதை இதுக்கு மேலே நான் மண்ணில் வச்சிட போகிறேன். அப்போ தான் இது இன்னும் நல்லா வளரும். இதை தண்ணியில் வச்சுட்டு அப்படியே வச்சிடாம வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தண்ணியை மாற்றிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா வளரும், இல்லைன்னா அழுகிரும். இதை நான் இப்போ மண்ணில் ஊனிடுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்து வந்திருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கட்டு புதினா வந்துருச்சு. அதே மாதிரி நான் கொத்தமல்லி வாங்கினாலும் அடியில் இருக்க வேரை கட் பண்ணி இந்த மாதிரி ஊனி வச்சிருப்பேன். அதுலேருந்து வளர்ந்து வரும். பாருங்கள், அதில் மேலே லைட்டாக வளர்ந்து வந்திருக்கு. இது சில கொத்தமல்லியில் தாங்க எல்லாத்துலேயும் வரல. நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு காய்கறி எவ்வளோ விலை ஏறினாலும் கவலையே இல்லைங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு பெஸ்டிசைடும் போடாமல் ஒரு நல்ல காய்கறியை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எந்த வேஸ்டேஜும் இல்லை. நமக்கு கெமிக்கல் ஃப்ரீ வெஜிடபிள்ஸ் கிடச்சிருச்சு. நான் கிச்சன் பால்கனிலே வச்சதுனால டக்குன்னு பறித்து அப்படியே சமைச்சிருங்க. இது மாதிரி நீங்கள் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி நிறையா காய்கறி போடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.